தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து காலையிலே எழும்பி ஆ, அனுராதபுரத்துல இருந்து மன்னார பார்த்து போறோம். எங்களுக்கு டைரக்ட் பஸ் கிடைக்கல. ஆக்சுவலா மன்னார் பஸ் ஸ்டாப்புக்கு அந்த வீட்டோட ஹோஸ்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. அது அவருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாரு. ஏறக்குறைய அந்த அந்த டிஃபால்ட் என்ன சார்ஜ் வருமோ அதை சார்ஜ் பண்ணாரு. அவங்க வேனில் அவரை பரதா இருந்து ட்ராப் பண்ணிட்டாரு. பட் உடனே வந்த உடனே எங்களுக்கு மன்னாருக்கு டைரெக்டாக வண்டி கிடைக்கல. நாங்கள் வவுனியா போயிட்டு வவுனியாவிலேருந்து மன்னார் போகிறதா இருந்து. ஓகே. இதில் என்னன்னாக்கி வவுனியா போகிறதுனால வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரதுனால வந்து ஆக்சுவலாக அது 2 மணி நேரம் ட்ராவல் தான். பட் எங்களுக்கு வந்து ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆச்சு. வவுனியாவுக்கு பஸ் சார்ஜ் வந்து ரூ. 80. அதாவது நம்ம ஊர் ரூபா ரூ. 275 ஒரு ஆளுக்கு ரூ. 80. நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வவுனியா பஸ் ஸ்டாப். வவுனியா பஸ் ஸ்டாப் ஒரு சிட்டி பஸ் ஸ்டாப் போல அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. அங்கே வந்து நாங்கள் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணோம். டாய்லெட்டுக்கு பே பண்ணணும். ஓகே. அவங்க ரூ. 50 எவ்வளோ வாங்குறாங்க, எக்ஸாக்ட் நினைவில் ரூ. 50 வாங்குறாங்க. பே பண்ணிவிட்டு டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அது பிறகு அடுத்த பஸ் பிடிக்கணும். வவுனியாவுக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய 1 1/4 மணி நேரம் ஆகுது. இந்த பஸ் இங்கே வந்து என்ன சார்ஜ் பண்ணுறாங்கனாக்கி ஒரு டிக்கெட்டுக்கு ரூ. 90. அதாவது அவங்க விலைக்கு ரூ. 304. நம்ம ஊர் ரூபாய்க்கு ஆவரேஜாக ஒரு ஒரு ரூ. 90 சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ஓகே. இது எல்லாமே கவர்மெண்ட் பஸ். நீங்கள் பார்க்குறது அந்த பஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஆனால் எல்லா இடமும் கையை காட்டு நம்ம பழைய டவுன் பஸ்ஸில் கையை காட்டு நினைக்கணும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓரளவு நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. 2 மணி நேரத்தில் போயிடுது. ஓகே. நீங்கள் போகிற பார்க்கல இந்த கிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஏறக்குறைய ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு போகிறதா கொழும்புக்கு போகிற இப்போ தான் ஒரு மசூதியை பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக இதுவரை புத்த சிலை தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் முதல் தடவை கொழும்புக்கு போகிற மசூதியை பார்க்குறேன். அதாவது சொல்லுது 78 கிலோமீட்டர் அப்படிங்குது. நல்லா இருக்குது. அப்போ அது மாதிரி நினைக்க இங்கே நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குல்ல. பஸ் ஸ்டாப்பில் அந்த அந்த சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் இருக்குல்ல. இது யாரையாவது வந்து இறந்தவங்க பேரில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறையா பஸ் ஸ்டாப் வருது. பின்ன என்ன சொல்ல இருந்தாக்கி இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களை வவுனியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஓப்பன் ஏரியா, ரொம்ப அழகாட்டு இருக்குது. பின்ன என்ன சொல்லலாம், ஓகே. 2 இன்னொன்னாக்கி மன்னார் பக்கத்தில் போக போக நிறைய பனங்காடு ஆரம்பிக்குது. பனங்காடே அப்படிங்கிற மாதிரி நிறைய பனங்காடு வருது. அது மட்டும் ஏறக்குறைய எனக்கு அந்த திருநெல்வேலி கொஞ்சம் அந்த மண் வந்து கொஞ்சம் செம்மண் ஆகிட்டு மாறிட்டு இருக்கு. நாங்கள் தேரி அப்படிங்குவோம் அங்கே. ஏறக்குறைய அந்த அந்த லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஏறக்குறைய நெல்லை அந்த லைக் அந்த லுக்கு தான் வருது ஏறக்குறைய. அதாவது இந்த தூத்துக்குடி பக்கத்தில் அந்த ஏரியாவில் நிறைய இந்த தேரிக்காடு உண்டு. அதே ஒரு லுக் வருது. இப்போ என்னன்னாக்கி மன்னார் ஒரு தீவு. கடல் கடந்து தான் போகணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஏறக்குறைய அந்த பிரிட்ஜில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே. டயர்டான ஜேர்னி பஸ்ஸில். ஆலசா சொன்னாக்கி 2 மணி நேரம் கழிச்சில் நின்று போகிறதுனால வெயில் அதிகமாக இருந்ததுனால டயர்டாக தான் இருந்து. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரிட்ஜ். நாங்கள் பிரிட்ஜ் மேலே ட்ராவல் இது கடந்த உடனே மன்னார் இது வந்து சிட்டி வந்துடுது. ஓகே. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மன்னார் சிட்டிக்குள்ளே போகுது. இது வந்து முதல் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் உள்ளெல்லாம் போகல, வெளியே தான் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மன்னார் ஏற்கனவே பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு அடுத்த ஆள் தான் பேசிக்காக சாப்பாடு எல்லாமே கடையிலாம் இருக்குது. நாங்கள் இதில் ஒரு கடையில் சாப்பாடு அதில் வீடியோவில் சாப்பிட்டோம். மறுநாள் இறங்கி என்ன பண்ணோன்னாக்கி முதல்ல சாப்பிட்டோம். இதில் சாப்பிட்டதுக்கு ஏறக்குறைய ஒரு ரூ. 500 நம்ம ரூபாய்க்கு ரூ. 500 ஆயிருந்து. ஒரு 2 சாப்பாடு சாப்பிட்டோம். மற்றபடி சொல்லனாக்கி ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னாக்கி அந்த நாங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். அவர் வந்து ஒரு ஆட்டோ அனுப்பியிருந்தார். அவங்க ரூ. 400 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் போனோம். இந்த ரூம் பேர் எல் ஷேடாய். ஓகே. எல் ஷேடாய் இந்த ரூம். ஓகே. நீங்கள் லக்ஸரியாக ரூமை எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஏசி கூட அந்த ரூமில் இல்லை. பட் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் பேர் விமல். ரொம்ப நல்ல மனுஷர் அவர். நீங்கள் ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட்டில் ஒரு சாதாரண என்வாயன்மெண்ட்னா கட்டாயம் போங்க. நீங்கள் ரொம்ப லக்ஸரி எதிர்பார்த்தீங்கன்னாக்கி இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக அந்த அவங்க ஃபோட்டோலாம் பார்த்தேன். அவங்க நிறையா மாற்றிருக்காங்க. புது நிறையா அந்த பாத்ரூம் எல்லாமே மாற்றிருக்காங்க. நாங்கள் போகிறப்ப ரொம்ப அளவில் இல்லை. இருந்தாலும் அவ்வளோ இது இல்லை. ஓகே. திருப்தியாக தான் இருந்து ரூ. 3500 அவங்க ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. யாருக்கும் நம்ம ரூபாய்க்கு யாருக்கும் ரூ. 1000 சார்ஜ் பண்ணுறாங்க பர் டே. நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம். திருப்தியாக இருந்து. ஓகே. அதுக்கு பிறகு என்னன்னாக்கி நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கி மடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தேவாலயம் இருக்குது. ரொம்ப பாப்புலரான தேவாலயம். அங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் திரும்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததுக்கு
அவங்க ரூபாய்க்கு 300 ஆட்டோ பிடிச்சிருந்தோம், 300 சார்ஜ் பண்ணாங்க. அப்போ ஒரு நல்ல மனுஷனை பார்த்தோம், அவரை பரவ பார்க்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒரு ஆளை பார்த்தோம். நாங்கள் என்ன நினைக்கி பஸ் ஸ்டாப் வந்த உடனே என்னாச்சுன்னா, பஸ் ஸ்டாப் விசாரிச்சோன்னா பஸ் ஸ்டாப் மடுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்புறம் தான் ஒரு ஆள் சொன்னாங்க, விசாரிச்சுடுங்க நீங்கள் திரும்பி வர முடியுமா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா மடுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு, திரும்பி வரதுக்கு பஸ் கிடையாது, அந்த பஸ் வந்து ஹால்ட் ஆயிரும். அது மாதிரி ரொம்ப தூரமும் கூட. அதனால் நாங்கள் அந்த ட்ராப்பை கேன்சல் பண்ணிவிட்டு, சரி நம்ம லோக்கலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல அந்த பஸ் ஸ்டாப்பை சுற்றி பார்ப்போம் அப்படின்னா, அங்கே மார்க்கெட்லாம் பஸ் ஸ்டாப்பை சுற்றி தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அங்குள்ள மார்க்கெட், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க மார்க்கெட். வேறு மார்க்கெட் இருக்கான்னு தெரியல, பார்த்தா இந்த ஒரு மார்க்கெட் அங்கே இந்த மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்ச அளவில். ஓகே, இப்போ இங்கே வந்து எல்லா இது சின்ன சின்ன ஜாமான்கள் எல்லாமே இருக்குது. லைக் துணி, மசாலா ஜாமான்கள், அப்படி எல்லாமே அந்த லைக் பிளாஸ்டிக் ஜாமான்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குறது அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க மார்க்கெட். பஸ் ஸ்டாப்பில் லைக் சின்ன மார்க்கெட் மாதிரி வாங்க வாங்கன்னு யாரும் கூப்பிட்ட மாதிரி இல்லை. ஓரளவு லைக் போனால் பார்க்கலாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜூஸ் குடிக்கலாம். அன்றைக்கி கடைக்கு போனாக்கி ஒரு கடையில் கேட்டோம், ஜூஸ் இருக்கான்னு. அவருக்கு ஜூஸ் அங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை, பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். ஃப்ரெஷ் ஜூஸ் உண்டா? கிடைக்குமா? பஸ் ஸ்டாண்டில் அப்படியா? பஸ் ஸ்டாப்புக்கு போனாக்கி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இங்கே கண்டுபிடிக்கிறோம். யாருக்கும் ஜூஸ் கிடையாது, தேடி தான் கண்டுபிடிச்சோம். கடைசியில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, யாருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஓகே, நம்ம அடுத்தால நம்ம வந்து நாங்கள் முதல்ல எங்கே பார்க்க போகிறோம், பார்த்த இடங்கள நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வேறு பாய். ஜூஸ் கடை ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஜூஸ் கடையாக இருந்தாலும் ரீசெண்டாக இருந்து 350 ரூபா சார்ஜ் பண்ணாங்க அவங்க ரூபாய்க்கு. அப்போ எனக்கு நம்ம ஒரு ரூபாய்க்கு 100 ரூபா ஃப்ரெஷ் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் வாங்கணும். அங்கே ஒரு ஜூஸ் வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணோம், நம்ம ஒரு ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணோம். ஏறக்குறைய அங்கே வந்து இந்த இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப விலை அதிகம். ஏன்னா அவங்க இம்போர்ட் அவங்க பணி பிரச்சனைனால இம்போர்ட் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப விலை அதிகம். மற்றபடி வாழைப்பழங்கள்லாம் சீப், ஓரளவு சீப்பாக இருக்கும். மற்றபடி லைக் கிரேப்ஸாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே. ஃப்ரெஷ் ஜூஸ் உண்டா? இன்னொரு வீடியோவில் அங்கே பார்க்குறது. ஆரஞ்சு ஜூஸ் என்ன ஜூஸ் இருக்குது? அண்ணா மேங்கோ இருக்குது, அலிப்பேரை இருக்குது, பேஷன் ஃப்ரூட் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் போமா? ஆப்பிள் எவ்வளோ? 350. ஃபுல் சீக்கிரம் விட்டுருங்க வண்டி. நாலு அஞ்சு